உங்களை எனக்கும் காவல் என்ன எப்படி எல்லாம் உங்க உறவுல இருந்து கூடி கொண்டு போன உறவுல இருந்து சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை லண்டன்ல இருக்க சாப்பாடு கொடுக்க சொல்லி சின்ன ஆக்சிடென்ட் வந்துட்டு ஆட்டோ வந்து அது வந்து வெள்ளத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சொல்லிந்தா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுஷியா ஆத்திக்குட்டி. ஓகே, இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, அதாவது வந்து எங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறேன் மசி வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறேன். அப்போ பார்த்துருப்பீங்க வந்து எங்கிறப்பா கடைசியாக வந்து எங்களுடைய சுமன் மாமா விட்ட போட்ட வீடியோவுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து எங்களுடைய சேனலில் வந்து வீடியோ ஒன்றையுமே காணலைன்னு சொல்லி 3 நாள் போடு. அப்போ சில பேர் வந்து நினைச்சுக்கலாம் என்று அப்போ அவங்க வந்து தலைமறைவாக போயிட்டாங்க, ஆக்கள் ஒரு தெரியும் வந்து காணலன்னு சொல்லி பார்ப்பீங்க வந்து. அதான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம அதை வந்து சின்ன பிரச்சனை சொன்னால் அது எங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் பழுதாக பண்ண முடியலை வந்து எங்களால் வீடியோ வந்து எதில் எடுத்து எதில் அப்லோட் பண்ணுறதுனாலும் தெரியாமல் போட்டு நான் அப்போ மாமாண்ட ஃபோனில் வந்து எடுத்துருக்கலாம். எடுத்து நாங்கள் ஏற்றியெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஏற்றுறதுக்கு வந்து என் ஃபோன் வந்து என் கையெல்லாம் போட்டு நம்ம அன்றைக்கு மாதாலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த அக்கா லண்டனில் இருக்கிற அக்கா சாப்பாடு கொடுக்க சொல்லி புய் மாமாண்ட வீடியோவில் விட்டுனாங்களே. மாமாண்ட சேனலில் போட்டுருவாங்க. வந்து எங்கள் சேனலுக்கு வந்து வீடியோ தான் வந்து நாங்கள் மாமாண்ட சேனலுக்கு வந்து போட்டுனாங்க. ஏன்னு சொன்னால் ஃபோன் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், இந்த எங்களோட சேனல் தொடங்கி வந்து 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. நம்ம 1 வருஷத்துக்கிட்டே ஆகுது. அப்போ எடுத்த ஃபோன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோனோட விலை வந்து 50,000 ரூபா வித்த ஃபோன் வந்து நாங்கள் எடுக்கக்குள்ள வந்து 1 லட்சம் ரூபா எடுத்தேன். நம்ம அப்போ பில் அந்த எடுத்தது. அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் வயசு கொஞ்சம் வந்துட்டு போனுங்க காலம் சொன்னால் இதை வந்து இந்த ஃபோனுக்கு உண்மையை சொல்லணும் 2 தடவை வந்து டிஸ்பிளே மாற்றிட்டேன். அதோட எவ்வளோ காலம் இயக்கி தந்தது எவ்வளோ காலம் வந்து என்னன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்குமே தான் அப்படி என்னன்னு சொல்கிறேன் நேசிச்சு பார்க்குறது உறவுல இருந்து எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு தான் இந்த ஃபோனும். அடுத்து எங்களுடைய யூடியூப் சேனல் மெயினான சேனல் அந்த அதுக்கு ஒரு வீடியோக்கும் ஒரு ஃபோன் தான், இந்த ஒரு ஃபோனை வச்சு தான் எல்லாமே செய்கிறேன் நம்ம. அப்போ அதனால் வந்து எங்களோட ஃபோன் கொஞ்சம் சிக்கலாக போனாடியில் வந்து வீடியோ எதுவும் எடுத்து செய்ய வந்து சரியான கஷ்டமாக போனாடியில் உங்களை எனக்கும் காவல் என்ன எப்படி எல்லாம் உங்களை உறவுல வந்து கூடி கொண்டு போன உறவுல வந்து திடீர்னு வந்து நாங்கள் வீடியோ போனால் விட வந்து எனக்கே ஒரு மாதிரி போட்டேன். என்ன சொன்னால் மாமாண்ட வீட்டை போட்டு நல்ல இப்படி நிறைய உறவுல வந்து எங்களை கூடி கொண்டு போனதுல வந்து நாங்கள் வீடியோ எதுவும் போட்டேன்னு சொன்னோமே சரியான காவல் என்ன செய்யறது. ஃபோன் அவசரத்துக்கு எங்கெண்ட அவசரத்துக்கு வந்து கடைக்காரன் வந்து உடனே திருச்சி தரல, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேலையோடு இருக்கலாம். அப்போ அதனால வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து வீடியோ போடல. சொல்ல போனால் நம்ம போஸ்ட் கூட என்னால போடலாம் போட்டேன்னா மலைக்கு போனலாம் ரெண்டு போனோம். அம்மாண்ட போன் ஐயோ போன் டிக்டாக் யூடியூப் என்ன பார்க்கறதுனாலும் 1/2 மணி தான் தொட அன்றைக்கு வந்து தொட இல்லாத கதைக்குறாப்பா அந்த போன் கேலரி இதுதான் கதைக்கு தான் டச் ஆகுது இல்லைன்னா அப்பா எடுத்துட்டேன். சரி, ஓகே. அப்போ இன்றைய தினம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் இந்த மழையால் வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கடுமையால பெணம். அப்போ நான் உண்மையில சரியான மழை காத்து கொஞ்சம் விட்டு இன்றைக்கு வந்து நித்யா ஒலிம்பியாக்கில் வந்து 2 மணி ஆச்சு தானே. உண்மையை தானே சொல்லுவோம், நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையாக 2 மணி ஆச்சு. இப்போ கொஞ்சம் முன்னே தவழ்ந்து குளிச்சு போட்டு அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறவன். அப்போ இன்றைய தினம் வந்து எங்கே போக போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து மலை விட்டு ஓஞ்ச வழியில் வந்து நிறைய நாளை பிறகு வந்து எங்களுடைய பழைய வீட்டை நோக்கி எங்களுடைய ஊரை சுற்றியோக்க பார்க்க போகிறவன் எப்படி இருக்குது. அதை கூட வந்து கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த உங்களோட வீட்டை வந்து நீங்கள் இப்படி தங்காமல் இருக்கணும் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம. அப்போ அதே மாதிரி போய் பார்த்துட்டு அப்போ நாளைக்கு வந்து கார்த்திகை விளக்குன்னா அப்போ நாளைக்கு வந்து கார்த்திகை விளக்கு. அப்போ அதுக்கும் நாங்கள் சண்டே நிற்போம் நிற்க மாட்டோம்னு வந்து எனக்கு சொல்ல தெரியலை. சரி, ஓகே. அப்போ வீட்டை போகிறோம் நம்ம வீட்டை போய் அப்போ நன்றி ஒன்று கதைக்காமல் இருக்கிறீங்க. நீங்கள் கதைக்கிறீங்கன்னா இருக்கு. சரி, கதைங்க. அப்போ இடியப்பம் சாப்பிட்டு மதியம் வந்து இடியப்பம் தானே என்ன சொன்னால் மழைன்னு சொன்னால் சோறு கொஞ்சம் போடுற கஷ்டம் என்ன. அப்போ கேமராமேனு பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்பா என்ன பாய்ஸை காட்டுங்கோ காய்ச்சி காட்டுங்க. ஓய் ஓய் ஓய்
சரி ஓகே அப்ப இன்றைய தினம் வந்து இதை வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல புதுசா பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து இன்னொன்று சொல்ல வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் 10,000 மேல தாண்டி வந்து அப்ப கேட்டவங்க அப்ப 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து கேக் பட்டியல் சொல்லி நாங்க சொன்னது வந்து 10,000 11,000 12,000 1 லட்சமோ இது வந்து அதிகமா விட்ட போய் தான் கண்டிப்பா அதிகமான கையால கதைச்சவ என்னோட நேற்று முந்தைய வீடியோ கொள்ள கதைச்சவ அப்ப இங்க கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை தானே அப்ப காய்ச்சி கொண்டு கட்டா போட்டுது அண்டே நைட்டுக்கு அடிக்கொண்டு அப்ப எவ்வளவு நடந்தாலும் வந்து ரதியம்மாட விட்ட ரதியம்மாட கையால வந்து நாங்க கேக் வந்து கட் பண்ணோம்னு சொல்லியிருக்கேன். ரதியம்மா தான் எங்களுக்கு இந்த சேனல்ல திறந்து வச்சு அந்த செல்வம். சரி ஓகே அப்ப தொடர்ந்து வீடியோ பார்க்க மேல வந்து நிறைய நாளே அப்புறம் நாங்க ஒரு இதொன்று போறோம் ஊரை சுத்தி பார்க்க போறோம். சரி ஓகே அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இப்போ அங்க வீடியோ இப்ப நாங்க வந்து எங்களோட வீட்டை நிக்கிறோம் பழைய வீட்டு அப்ப எங்களோட சேர்ந்து தம்பி குட்டி மாதிரி நிக்கிறாள். தம்பி குட்டி தம்பி குட்டி தம்பி குட்டி தம்பி மோதம் நிறைய பேர் கேட்டுருக்கிறேன் தெரியுமா உங்களை கதைக்கிறார்கள் என்னண்டு மோதம் நல்ல வடிவா இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் வீடியோல காட்டாதீங்க நான் ஒரு பட்டுருமா காய் வடி வேண்டா பிள்ளை முடி பைத்தங்க நான் வடிவதான் நான் சொல்லுவேன் தாண்டி சாமாரியன் தம்பி குட்டி தம்பி குட்டிக்கு நான் சாப்பாடு சரியில்லையானோ தம்பி குட்டி சாப்பாடு வந்து வெள்ளிக்கிழமை தானே மரக்கறி அவன் சிரிக்க மாட்டானே பூசணிக்காய் உருளைக்கிழங்குமா இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா தம்பி குட்டியை கொண்டு அம்மா போகிறோம் அம்மா கொண்டு வச்சுருவாங்க கொண்டு போவோம் தம்பி குட்டி பிஸ்கெட் டீச்சுனா நாளைக்கு பிரச்சனை இல்லை அப்போ சிரிக்காராமே அம்மா சைக்கிள் கொண்டு போகிறோம் தம்பி குட்டியை பார்த்தீங்களா நாங்கள் சைக்கிளில் போக மாட்டோம் மேடம் தம்பி குட்டி ஆதி கூப்பிட ಇಲ್ಲ ಆದಿ ಸ್ವಾಮಿಯ ಗುಬ್ಬಡ ಕೆಂಪಾಕೋಣ ಪೊದ್ದುಂದು ಆದಿಯಾಗ ಪೊಕ್ಕುಂಡ ಗುಬ್ಬಡಕ ಗುಬ್ಬಡ ಕಾಟ ಆದಿಯಾಗ ಆದಿಯ ಗುಬ್ಬಡ ಆದಿ கூப்பிடண்டி மதிப்பு ஒரு காய்ச்சல் உண்டு அமோகமா பறையை கொண்டு வரதான் அதான் வந்து எலி காய்ச்சல் அப்போ நேற்று வந்து எங்களோட ஊர்ல வந்து ஒரு அக்கா 28 வயசு பிள்ளை ஒரு ஆள் செத்துருக்கு எலி காய்ச்சலால 3 நாள் காய்ச்சல் நார்மலா பெருசா இதுல போட்டிருந்தேன் அது அங்கே சொன்னா ஓடக்கரைக்குள்ள வந்தேன் அப்போ உண்மையா விழிப்போட இது போகணும் என்னன்னு சொன்னா மெயினா அந்த பண்டிகை நாயல் பூனையில வளர்க்க வேண்டாம திரும்பி தொட்டு வெள்ளம் அப்படி இருக்கானே அது இந்த காட்டு வெள்ளத்தை எவ்வளவு குண்டுக்குள்ள மணிக்குது இது பார்க்கதான் நாங்க வந்து நாங்கள் எங்களோட ஊரை பார்த்து இந்த மல்லிகையை பார்த்து உண்மையா அச்சுறுத்தல் என்னன்னு சொன்னா எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் கண்டிப்பா அதுலயும் வந்து ஆற கூட தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலே வயசு போனாக்கலையும் அவைதான் அதான் நாயல் பூனை எங்களோட நாய் பூனை இல்லை எங்களோட தம்பி குட்டியா நாய் பூனை இல்லை தம்பி குட்டி சிரிப்பு குறைவாக்குறதுன்னா சாப்பாடு காணா உள்ளது மெலிஞ்சு தம்போட இந்த கையை நலவிட்டான் தம்பி குட்டி மெலிஞ்சிட்டா உண்டு கை தொட்டு பாப்போம் கிடந்த காப்பு கொஞ்சம் கை லூஸ் ஆயிட்டு சரிங்க வேலை திட்டம் வந்து உங்களோட வீட்டுல பெருசா இருக்குதானே இது என்ன வேலை என்னன்னு எனக்கு தெரியும் என்ன நீங்க இது செய்ய போறீங்களாமே நான் கூடு கூடு இல்ல என்னண்டு எனக்கு அறிய வந்தது உண்மை கதையை என்னண்டா நீங்க மேல மொட்டை மாடி போட்டு ரூம் கட்ட போறீங்க மொட்டை மாடி மொட்டை மாடி அதான் இப்ப இல்லையா உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன் என்னன்னு சொன்னால் எங்கட வீட்டு கேமரா வந்து கரண்ட் கம்பிக்கல முட்டு தானே அது வட்டியா வந்த நீங்க அது வந்து பார்க்க வந்தனால சொன்னாங்க அடுத்த கட்டம் இது என்ன வட்டி கொட்டணும் என்ன கொட்டணும் ஏன் ஜோங்க ஓரல் பேக் ஓட அவ டியூஷன் ஆள இப்ப தம்ம டியூஷன் ஆள வந்து ஏன் குட்டி பேமாட வாரி ஏஞ்சல் ஏஞ்சு எங்க நீங்க பிடிச்சிருக்கு இந்த வீட்டு அந்த வீட்டையோ ஓகே பாத்தீங்க சொன்னா எங்களுடைய வீட்டை வந்து வந்தாச்சுன்னா போட்டு பூட்டி கிடக்கேன்னு அப்ப
அப்பா வந்து திறப்பு கொண்டு வந்து இருக்குது இருந்தால் நாங்கள் திறந்து உள்ளுக்குள்ள போகணுமே. ஓ சரி கொய்யா கண்டையில் மலர்ந்துட்டு போலடாக்கு மறந்துட்டோம் பாப்பா அந்த உள்ள பாரு பாரு வெங்கன வீட்டை வந்து ஆட்டிய வாட விட்டு மாதிரி துறப்பு கொண்டா மறந்துட்டேன் வேணா கொய்யா பழம் எல்லாம் வந்துட்டு பெரிய பழம் வந்து கொய்யா பழம் கிழக்கு தானே விளையாட்டுலாம் இருக்குது. பாப்போம்க்கா கொய்யா மரம் உள்ளுக்குள்ள மரம் காய்ச்சிது அது குட்டி குட்டி காய். ஓமா ஐயோ பூவெல்லாம் கொண்டு போட்டுருக்கு இந்த கொய்யா மரத்தை பாங்க ஓமா நூலாக வளர்ந்துட்டேனே பாருங்க உங்களோட வீடு அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தா அந்த லைட் வந்து நாங்க நிப்பாட்டல அப்படியே ஓ இந்த லைட் வந்து அப்படியே தொடர்ந்து 24 மணித்தியாலமும் 10 படி தான் இருக்கும். ரவிக் இந்த பாருங்க வீடு அந்த எப்படி சொல்லி அந்த அந்த சொல்லி பண்ண வந்து அந்த கிணறு வந்து அந்த அதெல்லாம் வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்போ இப்போ துறப்பை வந்து மறந்து போய் கொண்டுறான் விட்டான் அதனால வந்து அப்படி எட்டி பார்க்க வேண்டியது இந்த வந்து பாருங்க வீடு அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ளுக்கெல்லாம் கொண்டு காட்டெல்லாம் வந்து இப்போ சிச்சுவேஷன் வந்து புளியா கிடக்குன்னு சொன்னால் கொண்டு முன்னுக்கு போய் அங்கே யாரை கொலிக்கம்னு சொல்லியிருந்தா வெறிலி இங்கே ஆத்திக்குட்டியாங்க ஆத்திக்குட்டியை வந்து தான் போனாங்க உள்ளுக்குள்ள ஏன்னா இந்த கிழமை வந்து விழா கொளுத்தி தான் வீட்டை போகிறோம் அதான் வந்து வீட்டு திறப்ப விட்டது அப்பா கொண்டுடுமே அப்பா வருவாதானே வந்து கொண்டு இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட ஆட்டோ வந்து அவங்க ஆட்டோ வந்து எப்படி சொல்லி கொஞ்சம் மலைக்கு வந்து சேஸ் போடுறோம் வேணாம்மா இந்த மலையெல்லாம் முடிச்சு தான் சேஸ் போடுவோங்க அப்படியே விட்டுருக்கேன் அப்போ சேஸ் போடுறாங்க அப்போ ஓ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து வந்துட்டு ஆட்டோக்கு வந்து என்ன அது வந்து வெள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்குலாந்து உள்ள இடத்துல வந்து கொஞ்சம் அந்த 2 வந்து வெள்ளத்துக்கு அடிபட்டு 2 பொக்குலாந்து வந்து அப்படியே கலந்து விழுந்துட்டு அதுன்ற வயிறாக வந்து இங்கே தொங்கி கொண்டிருக்கேன்னா இந்த பாருங்க எப்படின்னு சொல்லுமே அந்த சரியான கவலையப்பட்டு வந்து 2 பொக்குலாந்து உடஞ்சு என்ன சொன்னால் இது பொக்குலாந்து தான் ஆட்டோட வடிவு தெரியும் இப்போ பொக்குலாந்து இல்லாத வடிவில் கிஷோனி என்ன வந்தா கிஷோனி போகுது சரி என்னம்மா அப்போ நாங்கள் என்ன மாதிரியாம்மா பழுக்கூடாமே என்னம்மா அப்பா வந்து வரணும் தானே ஓ சரி பார்த்தீங்க சொன்னால் இப்போ இதான் வந்து எங்கள் வீடு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ கொஞ்சம் துறப்பு கொண்டால வந்து வரையில்லாத சூழ்நிலையாக போட்டு அப்போ இப்போ அப்பா வந்து கொண்டா இப்போ கொண்டு வந்து அப்புறம் நாங்கள் விளக்கெல்லாம் வந்து கொளுத்திட்டு வள்ளிக்கலாமானா அப்போ வீட்டை வந்து போக போகிறோம் வேணாம்மா இந்த கிஷோனியை கிளச்சி விடுங்க ஓகே அவன் என்னம்மா மாப்பிறீங்க சரி ஓகே நாங்கள் வந்து இப்போ எங்களோட வீட்டை வந்து விளக்கெல்லாம் கொளுத்தி தாண்டியாச்சுன்னு கொளுத்தியாச்சு அப்போ இனிமேல் வந்து நாங்கள் எங்களோட வீட்டை வந்து போக போகிறோம் அப்போ இதில் கிஷோனி வந்தது இது என்ன எது கிழங்கு ரொட்டியோ ஓ சிங்கள பாட்டு கிழங்கு ரொட்டி வேண்டி வச்சுக்கிறோம் இனிமேல் நாங்கள் போய் போட்டு ஒரு டீ குடிக்க போகிறோம் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி சில யோசிப்பாங்க கொஞ்சம் மழை காரணத்தால் அதை விட ஃபோன் படுதா போனாலும் 2-3 நாட்களாக வீடியோ போடல பிரச்சனை இல்லை நம்ம வந்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஓகே இதோட முடிச்சுக்கொள்வோம் பாய்.